ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன புக்கிங் பற்றின ஸ்டேட்டஸும் அடுத்து ஓப்பன் ஆக போகிற சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நைட்டு 9 மணிக்கு கீழ்த்திருப்பதி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. நைட்டு 2 மணி போல் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் 3000 டோக்கன்ஸ் போல் கொடுத்தாங்க. 8:30 மணி போல் டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அலிப்பிரி அடிவாரத்தில் ஆஃப்லைனில் 50 டிக்கெட்ஸ் போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 18 மணி நேரம் ஆறதா டிடிடியில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. டோக்கன் தர்ஷனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்னா 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்னா 5லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனம் 2:30லேருந்து 4 மணி நேரமும் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆகலாம். அடுத்து புக்கிங் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 நிமிஷத்துலேயே டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. குறிப்பாக ஃபஸ்ட்டு ஃபுல்லானது ஜூன் 7க்கு தான். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணேன். 500 டிக்கெட்ஸ் தான் ஆக்சுவலாக சாட்டர்டேஸ் எல்லாமே. அதுவும் ரொம்ப விசேஷமான நாள் சனிக்கிழமை ஏகாதசி ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடுச்சு. எனக்கு திஸ் லாட் வாஸ் நாட் ஓப்பன்டு அப்படிங்கிற எரர் வந்துச்சு. எனக்கு புக் பண்ண முடியல. இப்போ 300 ரூபா தரிசனம் தான் இன்றைக்கி புக் பண்ணிக்கணும். 8ஆம் தேதி ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. கிடைக்காதவங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். அடுத்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதற்குண்டான அக்காமடேஷனோட சேர்த்து தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ரீசெண்டாக கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து இப்போ மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே புக் பண்ண முடியாது. ஒரு தடவை நம்ம சீனியர் சிட்டிசனில் இல்லை மெடிக்கல் இஷ்யூலையோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச்லேயோ சுவாமி தரிசனம் பார்த்துருக்கோம் அப்படின்னா தரிசனம் பார்த்த அந்த டேட்லேருந்து 90 நாட்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் இந்த டேஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிக்கணும். மறுபடியும் புக் ஆகுமா பார்க்குறதுக்கு இமெயில் ஐடிக்கும் பார்க்கணும், ஆதாருக்கும் பார்க்கணும், ஃபோன் நம்பருக்கும் பார்க்கணும். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அந்த ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம், புக் ஆகும். ஸோ ரீசெண்டாக புக் பண்ணியிருந்தால் மட்டும் 90 டேஸ்க்கு கம்மியாக இருந்தால் புக் பண்ண முடியாது. அது செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. 65 வயசு இருக்கணும் மெயின் பில்கிரிம்க்கு, இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கலாம். கூட அட்டெண்டர் ஸ்பவுஸ்ன்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஏஜ் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. 50 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஸ்பவுஸில் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இந்த ஏஜ் நீங்கள் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்க, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஏஜ் பார்க்க வேண்டாம். அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 255K ஆப்லேயும் ஒரே மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. போர்ட்டல் ttdevasthanam.ap.gov.inலையும் ஒரே நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. 3 மணி போல் மேலே இந்த பேஜுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அது பாருங்கள் ஆப்பில் கம்மியாக காமிக்குதா போர்ட்டலில் கம்மியாக காமிக்குதான்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த டிக்கெட் கூட 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார தீந்துடும். என்னைக்காவது டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்டை விட்டுருங்க, 9, 10, 11 விட்டுருங்க. வீக் டேஸாக எந்த விசேஷமும் இல்லாத நாளாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் பர்டிகுலர் டேட்லலாம் வேணும்னா கிளிப்போர்ட் மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு புக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆதார் நம்பரை நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை இன்னொருத்தவங்க சொல்லவோ இல்லை நீங்களாவோ
டைப் பண்ணி ஃபாஸ்ட்டாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் சாமி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணின்னு போட்டிருக்கோம். நம்ம 11 மணிக்கு கூட போய் உட்காந்துக்கலாம். முன்னாடி உட்காந்தோம்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இருந்தாலும் 3 மணிக்கு தான் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க, வெயிட்டிங் ஹால். அப்போ தான் சாமி பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. சாமி சீக்கிரமாக பார்த்துடலாம். ஓரளவுக்கு அதுக்கப்புறமா வெளியில் வரத்துக்கு மொத்தமாக 3:45 ஆகிடும். ஒருத்தருக்கு மட்டும்தான் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணிக்க முடியாது. 2 பேருக்கு நம்ம போட்டுக்கணும். சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு ரூம் கொடுக்கறது கிடையாது. பொதுவாக 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறப்போ ரூம் புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக. மிஸ் ஆகிடுச்சுன்னா நேரில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பேஜுக்கு வந்தோன்னே சீனியர் சிட்டிசனில் புக் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க. இப்போ 65 வயசு போட்ட பிறகு கூட யாராச்சும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னொருத்தருக்கு புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணால் மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும் அவங்கள, இல்லைனாலும் விட்டுறலாம். ஹெல்ப்புக்கு அங்கே சேவாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஜென்ஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரத்துக்கு தேவைன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஆதார் நம்பரும் சேர்த்து நம்ம பதிகிற மாதிரி இருக்கும். அடுத்து டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மணி ஸ்லாட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 3 மணி ஸ்லாட் கிட்ட இதை செலக்ட் பண்ணிக்கணும். கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பில்கிரிம் ஒருத்தராக 2 பேரான்னு கேட்கும், அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. சில டைம் விட்றாங்க, சில டைம் விட்றதில்ல. ஆனால் இதே நீங்கள் ஒரு மெடிக்கல் கேட்டகரியில் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் உங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு, இப்போ சீனியர் சிட்டிசனில் போகிறவங்க மோஸ்ட்லி பேரம் பேத்திங்களை தான் அழைச்சிட்டு போவாங்க. அப்போ தான் சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறதில்ல. ஆனால் ஃபிசிக்கலி கேட்டகரியில் போகிறோம், நம்ம குழந்தைங்கள நம்ம அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ அங்கே விடுறது எப்படின்னா சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறதில்ல. ஒரு வேளை அவங்க விடலைன்னா குழந்தைங்கள யார்ட்டாச்சும் விட்டுட்டு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் கிட்டுக்கு புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டிசம் மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் கூட புக் பண்ணிக்கோங்க, இல்லை மெடிக்கல் இஷ்யூவில் கூட புக் பண்ணிக்கோங்க. ஒரு பேரண்ட்டில் ஒருத்தர் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியாது. அதாவது குழந்தையோட நேம் இருக்கணும், கூட அம்மாவோ அப்பாவோ அவங்க நேம் போட்டுக்கலாம். வீல் சேர் கோயில் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் உங்கள் கார்லேயும் வந்துக்கலாம், வீல் சேர்லேயும் வந்துக்கலாம், ஜீப்பில் வந்துக்கலாம், அங்கேயே பார்க்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை கைத்தாங்களாக தூக்கிட்டு போகிறதுக்கு அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க. கோயில் உள்ள வீல் சேர் அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நம்மளை தூக்கி கொண்டு போய் தரிசனம் பார்க்க வச்சு மறுபடியும் கொண்டு வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்து விடுவாங்க. சேவாக்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. மெயின் அந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் இஸ் 1 MBன்னு இருக்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சீனியர் சிட்டிசனில் அப்லோட் பண்ணாலும் சரி, மெடிக்கல் கேட்டகரி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரி எதில் இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்கள் ஆதாரே அப்லோட் பண்ணுங்கள். நேரில் போகிறப்போ மெடிக்கல் கேஸில் டிடிடியில் சொல்லியிருக்கிற கேஸில் நீங்கள் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான டாக்டர் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரியை எடுத்துகிட்டு போங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல சிலர் சிரமமாக ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக எப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. 1 MBக்கு கீழே இருக்கிற மாதிரி உங்கள் மொபைலே ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடிட்டில் போய் உங்கள் மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இது ஆன்லைனில் கூட இருக்குது, ஈஸியாக பண்ணிக்கலாம். ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா கம்மி பர்சன்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே ரீசெண்ட் பிக்கில் வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரீசெண்டாக அந்த ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா பிக்கர்ன்னு இருக்கும். போர்ட்டலில் பண்ணுறப்போ இல்லை ஆப்பில் பண்ணுறப்போ கேலரின்னு இருக்கும். செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ இருக்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டெண்டரோடு சேர்த்து பண்ணுறப்போ அவங்களோடதும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா காலேஜ் மாதிரி 2த்தையும் ஃபோட்டோ சேர்த்து பண்ணுங்கள். இல்லை 2 ஆதாரையும் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை ரீசைஸ் பண்ணி பண்ணுங்கள். எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகலைன்னா பரவாயில்ல, உங்கள் மெயின் பில்கிரிமோட ஃபோட்டோ ஆதாரோ உங்கள் ஃபோட்டோவோ இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அங்கே போகும்போது ஒரிஜினல் ஆதார், தரிசனம் டிக்கெட், ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருந்தீங்கன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட், மெடிக்கல் கேஸில் இருந்தீங்கன்னா அதற்குண்டான சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க. வெயிட்டிங் ஹால்லையே மத்தியானம் லஞ்ச் கொடுப்பாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம்,
குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும், பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், செப்பல் விட்டுக்கலாம், மொபைல் லக்கேஜ் எல்லாம் அங்கேயே கொடுத்துக்கலாம். மறுபடியும் தரிசனம் பார்த்துட்டு அதே இடத்துக்குள்ளே 4:30 மணிக்குள்ளார வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு லட்டு நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரீயாக. 2 டிக்கெட்னா 2 லட்டு கொடுப்பாங்க. லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிக்கணும். முதல்ல உங்களோட லக்கேஜும் மொபைலும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லக்கேஜ் கவுண்டரில் போய் லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிக்கோங்க. ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு பேட்டரி கார் இருக்கும் கோயில் கோபுரம் வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து போகணும் தெற்கு மாட வீதி வழியாக திருமலை நம்பி சன்னதிக்கு அடுத்து இருக்கிற வெயிட்டிங் ஹாலுக்கு கிட்டேயே உங்களுக்கு வழி இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வெயிட்டிங் ஹால் வரைக்குமே வண்டியில் போகணும் அப்படின்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட்டில் நுழைஞ்சு நம்ம வந்துடலாம். அங்கேயே நம்ம வண்டி கூட பார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஜீப்பில் வரீங்கன்னா கூட அங்கேயே வந்து இறங்கிக்கலாம். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புக் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்க்க போகிறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டிக்கெட்டில் பொதுவாக அக்காமடேஷன் 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறப்ப ரூம் புக் பண்ணிக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,170 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.98 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 26,821 பேர். டிடிடிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு எந்த புக்கிங்கும் கிடையாது. நாளை மறுநாள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் திருச்சானூருக்கும் திருமலாக்கும் இருக்குது. காலையில் 10 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் இருக்குது. இந்த டிக்கெட் புக்கிங் பற்றியும் தனியாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நிறைய இன்ஃபர்மேஷன் திருப்பதி பற்றி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.